பாதைக்கும் ஆசை ஆசை ஆசை, ஆன்மீக பாதைக்கும் ஆசை, அந்த ஆண்டவன் சொல்லணும் பாச. ஓம் நம சிவாய. ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராமதவாய நமக. என்னுடைய கோரிக்கை என்னென்னா, ஒரு பிரச்சனை வந்த உடனே எப்படி தெய்வத்தை வழிபடுறோமோ அதே போல் நீங்களாலும் வழிபட்டோம் அப்படின்னோம்னா அடுத்த பிரச்சனை வராது. நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? ஒரு பிரச்சனை வந்தாலே கோயிலுக்கு போவோம், பிரச்சனை சரியாயிடுச்சுன்னா அதை கைவிட்டுட்டோம்னு வைங்களேன், அதுதான் மிகப்பெரிய ஆபத்து. சாமி நினைக்கும் வரவே மாட்டேங்கானே இந்த பையன் அப்படின்னா, என்ன செஞ்சால் வருவேன்? முடியாமல் ஆக்குன்னு அதை வருவேன். அப்போ முடியாமல் ஆக்கும் ஏட்டா இல்லை, சாமியே பண்ணலண்டே வச்சுக்கிடுவோம். அப்போ ஏன்டா நீங்கள் சாமியை எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ சாமி உள்ள அந்த வேலை தான் பார்க்குதோ அப்படின்ட்டு. நீ வந்ததுனால அவருக்கு என்ன கிடைக்க போகுது? ஏதாவது கிடைக்க போகுதா? ஏதாவது கொடுக்க போகிறீங்களா இல்லாட்டி சாமிக்கு? அது கிடையாது, உங்களை நல்வழிப்படுத்த. ஏன்னா நீங்கள் பெற்றிருக்கீங்க குழந்தைங்க, நல்லா இருக்கணும்னு விரும்புகிறீங்க. சில நேரம் கண்டிக்கிறீங்க, அடிக்கிறீங்க, படிக்க வைக்கிறீங்க, என்னென்னமோ உங்கள் குழந்தைகளுக்கு செய்கிறீங்கல்ல. எவ்வளவோ அழகுபடுத்தி பார்க்குறீங்க, ரசிக்கிறீங்க, ஆடை விட்டு ரசிக்கிறீங்க, பாடை விட்டு ரசிக்கிறீங்க, ட்ரெஸ் பண்ணி ரசிக்கிறீங்க. அது மாதிரி அவனும் நினைப்பான்ல, நம்ம உள்ள இப்படி கஷ்டப்படுது, நம்ம நல்லா வைக்கணும்னு நினைக்கிறோமே, இது நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்குது அப்படின்ட்டு எவ்வளவு அக்கறை இருக்கும். நீங்கள் இந்த பிறப்பில் ஒரு பிறப்பில் பலமுறை சொல்லிட்டேன், மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு பிறப்பில் பிறந்த இந்த குழந்தைக்கு இவ்வளவு அக்கறை உங்கள் குழந்தை மேலே நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா, எத்தனையோ பிறப்புக்கு தாய் தந்தையாக இருக்கிறவங்க எவ்வளவு அக்கறையாக இருப்பாங்க. மீண்டும் மீண்டும் பிறக்க வச்சு நம்ம யாருன்னு தெரிய மாட்டேங்க, அப்பா யாருன்னு தெரியலையே, அம்மா யாருன்னு தெரியலையே, புரியட்டும், புரிஞ்சு வரட்டும் அப்படின்லாம் உங்களை மீண்டும் மீண்டும் பிறக்க வச்சு, இது அறியாதா, இது புரியாதா, எந்த பிறப்பில் இது உணரப்போகுது, எப்படி உணர்ந்து செயல்பட போகுது, என்னைக்கு இந்த உலகத்துக்கு பயன்பட போகுது, இது வந்த நோக்கம் என்ன, நம்ம இதை அனுப்புன நோக்கம் என்ன, இது வந்துட்டு இது செய்கிற வேலைகள் என்ன. நம்ம உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பெற்று வளர்த்து படிக்க வைக்கிறீங்க. ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு வாங்கிடலாம், கவர்மெண்ட் வேலை கிடச்சிரும், நம்ம குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு படிக்க வைக்கும் போது உங்கள் பிள்ளை படிக்காமல் இருந்தால் உங்களுக்கு எவ்வளவு ஆத்திரம் வருது, எவ்வளவு உங்கள் மனசு வேதனைப்படுது. நம்ம பிள்ளை 4 பிறப்பில் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமே, நம்ம பிள்ளை ஒரு உத்தியோகத்துக்கு போயிடாதா, ஒரு நிரந்தர வருமானத்தை நோக்கி போயிடாதா, 4 பிறப்பில் நல்லா இருந்துடாதான்னு எவ்வளவு உங்களுக்கு ஒரு ஆதங்கம் மாத்திரம் இருக்கு. இந்த ஒரு பிறப்பில் பெற்ற குழந்தைக்கு இப்படி இருக்குதுன்னா, எத்தனையோ ஜென்மத்துக்கு எத்தனையோ பிறப்புகள் கடந்து புல்லாகி போடுவான், மிருகமாய் பறவையாய் பாப்பாய் அப்படின்ட்டு எத்தனையோ பிறப்புகளை உங்களுக்கு கொடுத்த இந்த இறைவனுக்கு என்ன செஞ்சிருக்கோம்? வருஷம் முழுக்கும் குடும்பம், கோத்திரம், பிள்ளை குட்டி இப்படியே நம்ம உழைச்சிருக்கோமே. அனைத்துக்கும் காரணமான இறைவன் எதுனாலும் கடைசி நேரத்தில் மருத்துவமனையில் கூட மருத்துவர்களால் கைவிட்டப்பட்ட போதும் கடைசி காலகட்டத்தில் எங்கே ஓடி போய் நிற்கிறோம்? இறைவன்கிட்ட ஓடி போய் நிற்கிறோமே. அந்த இறைவனுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? இல்லாட்டி மருத்துவர்களால் கைவிடப்பட்ட போதும் பிழைக்க மாட்டேன், காலை எடுக்கணும், கை எடுக்கணும், ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு எத்தனை பேரை சொன்ன போதும் அந்த தெய்வம் காப்பாத்துச்சு. அதுக்கு நம்ம என்ன செஞ்சோம், வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம், தெய்வத்துக்கு என்ன செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது கொஞ்சமாக அது யோசிச்சிருக்கோமா நம்ம? ஆண்டவரை இதெல்லாம் என்ன ஜென்மம்? அப்போ அவனுக்கு எப்படி ஒரு ஆதங்கமாக ஆத்திரம் இருக்கும் இறைவனுக்கு? ஒரு சிறு நன்றி, ஒரு சிறு உதவி, ஒரு சின்ன உதவி செஞ்சால் கூட காலங்காலத்துக்கு மறக்கக்கூடாது. அப்படிங்கும் போது எத்தனையோ பிறப்புகள் பிறப்பெடுத்து எத்தனையோ ஜென்மத்தை கொடுத்து காலங்காலத்துக்கும் கருணையோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம அந்த கடவுளுக்காக என்ன செஞ்சுருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம என்னைக்கு யோசிச்சிருக்கோம்.
எப்போ யோசிச்சு இதை செயல்படுத்த போகிறோம்? ஓம் நம சிவாய். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராமதாய நமக. இன்னும் எவ்வளவோ புராணங்கள் இருக்கு, எவ்வளவோ கதைகள் இருக்கு, எவ்வளவோ ஞானிகளை பற்றி வரலாறு. ஞானிகளாக எப்படி மாறினாங்க, ஞானம் எப்படி கிடைத்தது. இப்போ கூட அந்த பொண்ணு வந்திருக்குன்னு நினைக்கிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணு வந்தது. அப்போது நம்ம ஆண்டவன் கருணையால் நம்ம சொல்கிறோம், என்ன சொன்னோம்? உன் கணவன் இறக்க போகிறான், உன்னுடைய தாலி பாக்கியம் இறக்க போகுது, வாய்ப்புகள் இருக்குது, ஆண்டவன் காப்பாற்றி கொடுக்குங்கிறான். சில பரிகாரங்கள், சில முறைகள் சொன்னால் அந்த கண்டத்திலிருந்து தப்பிக்கலாம். மரண எழுத்து கிடையாது, கண்டம். ஆனால் உயிர் போக வாய்ப்பு இருக்குது, காப்பாற்றவும் வாய்ப்பு இருக்குது. சின்ன பரிகாரம், ஒரு 3 பரிகாரம், எளிமையானது. பணம் செலவாகாது, மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 500-1000 ரூபா கூட செலவாகாது. இந்த பரிகாரத்தை நீ செஞ்சுக்கோ, நீ போய் சொல்ல. ஆனால் உச்சகட்டம் நடக்குது, உன் கணவன் கேட்கறது கஷ்டம் அப்படின்னு சொன்னோம். மாதக்கணக்கு சொன்னோம். ஏன்னா புள்ளி விவரமாக சில சூட்சும விஷயங்களை, ஏன்னா மரண எழுத்து யாருக்கும் தெரியாது அப்படிவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரியும். இருந்தாலும் புள்ளி விவரமாக சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை புள்ளி விவரமாக சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி மாதக்கணக்கு சொன்னோம். இத்தனை மாதம்தான் அப்படின்ட்டு. அந்த அம்மா போய் சொல்லியிருக்காங்க, அவர் கேட்கல. பழைய அப்படி வந்துச்சு, ஐயா கேட்க மாட்டேக்காரே, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னுச்சு. அப்போவும் இது செய்யணுமே ஐயா, நான் என்ன செய்ய முடியும், நான் தெரியுது, நான் சொல்லத்தானே முடியும், அவர் வரமாட்டுக்காரு அப்படின்னோம்னா நாள் அதிகம் இல்லையே. அவரை மனசு மாற்றி வர வச்சு பரிகாரம் செய்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு நாட்கள் இல்லை ஒன்று. அதற்கு பிறகு இன்னொரு சூட்சுமம், அந்த தெய்வ பக்தி, முறையான தெய்வ பக்தி நம்ம இறைவனுக்கு அர்ப்பணிச்சிருந்தால் என்னையால் 100க்கு 100 என்ன 1000 மடங்கு என்னையால் கேரண்டி கொடுக்க முடியும். மரண எழுத்து ஒன்று தான் இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டதே தவிர, இடையில் வர்ற கண்டத்தில் போகிற உயிர்கள் இருக்கு பாருங்கள், இதுகளை ஈஸியாக காப்பாற்றிட முடியும். மரண எழுத்து ஒன்று தான், அதையும் கோடியில் 1 லட்சத்தில் 1க்கு கொஞ்ச நாள் தள்ளி கொடுக்கலாம், ரைட்டா? ஆனால் இந்த கண்டம் இருக்கு பாருங்கள், இந்த ஆவிகளாக அலைகிறாங்க பாருங்கள், இவங்களை ஃபுல்லாக, இந்த ஆவிகளாக அலையக்கூடிய ஆத்மாக்கள் ஃபுல்லாக கண்டத்தில் போனது. அதுகளை ஈஸியாக ஆண்டவன் கருணை இருந்தால் காப்பாற்றி விடலாம், சரியா? அப்போ அவங்க கேட்கல. அப்போ கூட நம்ம சொன்னோம் அந்த அம்மாட்ட, அப்படா ஒரு வாய்ப்பு, ஆனால் பல வாய்ப்பு, ஒன்றை மட்டும்தான் செஞ்சு பாரு, ஆனால் அதுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு. உன் தாலி பாக்கியம், ஏன்னா அவருக்கும் கண்டம். இந்த அம்மா லக்கணத்தை பார்த்தோம் அப்படின்னோம்னா தாலி இருக்கவே கூடாது, இதுக்கு தாலி இறங்கியே ஆகணும், இது கழுத்தில் தாலி போடக்கூடாதுங்கிற ஒரு லக்கணம். பசங்க லக்கணத்தை பார்த்தோம்னா அவங்க இழந்தே ஆகணும் தந்தை, வேறு வழியே கிடையாது அப்படின்ட்டு. சரி, முன்ன கூட்டிட்டான உன் தாலி பாக்கியத்தை கலட்டிண்டா வையே, ஆனால் திருப்பி ஏறுதா என்னங்கிறத ஆண்டவன்கிட்டேலாம் ஒப்படைச்சாச்சு அப்படின்னா. இப்போ அந்த அம்மா சொல்லுது, இங்கே சொன்னது மாதிரி அவர் கேட்கல, இறந்து. எனக்கு அவங்க ரொம்ப நாளாக வரல, இப்போ தான் 2-3 வாரமாக வர்றாங்க. அப்போ கூட நம்ம யாருக்கும் சொல்ல மாட்டோம், போங்க போங்கன்னும் போது அவங்க அம்மா தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருந்தது. அப்போ இருந்தேன் அவங்கள பார்த்தோன்னே எனக்கு இவங்க அந்த நம்ம பேசின கதை ஞாபகம் வந்தது. அப்புறம் கேட்டோம். அப்புறம் அவங்களாம் சொன்னாங்க, இங்கே சொன்ன மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் பரிகாரம் எதுவும் செய்யலை, இறந்து போயிட்டாரியா அப்படின்னாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உயிர் போகிறது பெரிய விஷயமே கிடையாது. உயிரை போக்குறதுக்கு 1 செகண்ட் போதும். ஆனால் அதை உருவாக்க முன்னே என்ன பாடு,
அதை படைச்ச ஆண்டவனுக்கு தெரியும். அதுக்கு பிறகு குழந்தை பத்து வளர்க்குறவங்களுக்கும் தெரியும் அது உருவாகமுன்னே என்ன பாடுபடுறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது தர்மமான முறையில் போனோம் அப்படின்னம்னா நிம்மதியாக வாழ்ந்து நிம்மதியாக போய் சேரலாம் ஒழிய ஒரு ஆடம்பரமோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு அலட்சியமோ இது ரொம்ப ரொம்ப பாதிப்பை ஏற்படுது. சரியா? ஏன்னா உலகம் ரொம்ப ரொம்ப ஆயுள் குறைக்கிறதுக்கு உண்டான காலகட்டமாகவே இருக்காது. மிகப்பெரிய வகுத்தறிச்சலை நம்ம அடிக்கடி இந்த வகுத்தறிச்சலை எல்லாத்துட்டையும் ஷேர் பண்ணிக்கிட்டு அதாவது பகிர்ந்துக்கிட்டே இருக்கோம். என்ன அப்படின்னம்னா என்ன எனக்கு பெரிய ஒரு சங்கடமாக இருக்குன்னா இதே நிலை நீடிச்சிச்சுன்னு வைங்களேன், இன்னும் 2-3 தலைமுறையில் மனித ஜீவராசிகளே இல்லாமல் போயிடும். என்னடா அப்படி கொண்டதுக்கு போகிறேன்னா அது கணக்கு இருக்குது. நான் பல பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். நேச்சுரலான கணக்கு, உண்மையான கணக்கு. நம்ம தாத்தா பாட்டி வயசு 120, 100 to 120. அப்புமார்கள் வயசு 80 to 100. ரைட்டா? இப்போ உள்ள ஜெனரேஷன் 60 to 80. அதுக்கு அடுத்து நம்ம குழந்தை குட்டி 40 to 60. அதுக்கு பிறகு 20 to 40. அப்புறம் 10 to 20. அப்புறம் 10, 5 இப்படியே போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா 100க்கு 150% சாத்தியம். இது புராணம் ஞானம் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆதி காலத்தில் நம்ம பாட்டைங்களுக்கெல்லாம் முன்னாடி ராமாயண காலம் கூட வச்சுக்கோங்க. ஹைட்டும் வெயிட்டும் பல மடங்கு 400 வருஷத்துலேருந்து இருந்த வரலாறுலாம் உண்டு. ரைட்டா? 8 அடி 10 அடி 12 அடி மனிதர்கள் இருந்து அதுக்கு தக்கன வெயிட்டோடு இருந்து சில பேர் சொல்கிறாங்க பூதங்கள் தூக்கி கட்டுச்சுன்ட்டு. அப்படிலாம் கிடையாது, மனிதர்களே கட்டியிருக்காங்க. அந்த காலத்தில் அவ்வளோ வெயிட் இருந்திருக்கு. அதுக்கு எனக்கு ஒரு மகாலிங்க மலையில் ஒருத்தர் ஒரு புக்கு கொடுத்தார். அதில் போட்டுருந்துச்சு புள்ளி விவரமான கணக்கு. ஒவ்வொரு யுகத்திலையும் மனுஷனுடைய ஆயுள் என்ன, அவனுடைய ஹைட்டு என்ன, வெயிட் என்ன, அடுத்த யுகம் 4 யுகத்துக்குமே அந்த புக்கில் போட்டிருந்தாங்க. அது ஒரு சித்தர் எழுதின புத்தகம். சரியா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால் ஆலய பணி செய்கிறத சாமி கும்பிட்றத யாரும் உதாசீனப்படுத்தாமல் 5 நிமிஷம் உங்களை வருஷம் முழுக்க சாமியாராக போங்க, கோயிலே போய் உட்காருங்க அப்படிலாம் கிடையாது. ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் ஒதுக்கினா போதும். வாரத்தில் ஒரு நாள் இறைப்பணி, அவ்வளோதான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு பிறகு பேரண்ட்ஸுகள் பெற்றோர்கள் குழந்தைகளை நல்லபடியாக தர்ம வழியில் நடத்துங்க. இப்போ சமீப காலமாக பார்த்தோம் அப்படின்னோம்னா பிள்ளைங்க, அதுவும் பொம்பளை பிள்ளைங்க விபூதி பூசினா அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிறாங்க பெற்றோர்கள் சுற்றுலாவுக்கோ சொந்தக்காரவங்க வீட்டுகளுக்கோ குடும்பத்தோடு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. குடும்பத்தோடு போகிறாங்க. அதில் ஒரு சில பிள்ளைங்க இந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸுன்னு போட்டுக்கிட்டு, பொம்பளை பிள்ளைங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைங்கள சொல்கிறேன், ஆஃப் ட்ரவுசர் போட்டு கை இல்லாமல் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு போகிறது. அந்த பெற்றவங்க சொல்கிறாங்களாம், பார்த்தியா எப்படி ட்ரெஸ் பண்ணி நீட்டாக வருது, இது என் மகன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு பெருமை. எப்படி ஆஃப் ட்ரவுசர் போட்டு கை இல்லாத சட்டை போட்டுக்கிட்டு இடுப்பு தெரிகிறது மாதிரி சட்டை போட்டு பேரண்ட்ஸ் பின்னாடி அந்த காலேஜ் படிக்கிற பிள்ளை போகிறது அந்த பேரண்ட்ஸுக்கு பெருமையாக இருக்கான். சேலை கட்டி ஃபுல்லன் சட்டை போட்டு நெத்தியில் கொஞ்சோண்டு விபூதி சந்தன குங்குமம் வச்சு ஒரு பொண்ணு போனால் அசிங்கமாக இருக்கான். எங்களை கேவலப்படுத்துறதுக்கிட்டே நீ வாரையே, இப்படி நெத்தியில் விபூதி பூசிக்கிட்டு இப்படி சேலை கட்டிக்கிட்டு நீ வாரையன்னா உலகம் எங்கே இருக்குது, பெற்றவங்க எங்கே இருக்காங்கன்னு பாருங்கள். அந்த குழந்தை நான் ஏன் வகுத்தில் பிறந்தேன், ஏன் அந்த குடும்பத்தில் இருக்கேன்ட்டு அழுகுது, கொப்பாரி வைக்கிறது. பாருங்கள், ஒரு பெற்றவங்க எப்படி வளர்க்கணும் குழந்தைய. அப்போ யுகம் எங்கே இருக்குன்னு பாருங்கள், காலம் எப்படி போகுதுன்னு பாருங்கள். நெத்தியில் விபூதி பூசிட்டு போனால் அவங்களுக்கெல்லாம் அசிங்கமாக இருக்கான், கேவலமாக இருக்கான். எங்களை கேவலப்படுத்தவே வர உன்னை கூட்டிகிட்டு போகிறதே எங்களுக்கு கேவலமாக இருக்கு, அசிங்கமாக இருக்கு. அந்த காலத்தில் தாத்தா பாட்டிகளை பாருங்கள், நெத்தி நிறைய விபூதி பூச போய்தான் அவங்க யுகத்துக்கும் பல நூற்றாண்டுகள் கடந்து வாழ்ந்தாங்க. அதுக்குள்ளான விளக்கமெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். நெத்தியில் விபூதி பூசினா சாமியார் கிடையாது, அதில் உள்ள அறிவியலை புரிஞ்சுக்கங்க அப்படின்ட்டு அறிவியல் ரீதியான விளக்கமும் சொல்லியாச்சு.
பட்டை எதுக்கு அடிக்கிறோம், சந்தனம் எதுக்கு வைக்கிறோம், குங்குமம் எதுக்கு வைக்கிறோம். நிறையா பேர் வந்து இந்து மதம் இது சாமியார்களுக்கு அடையாளம் இப்படித்தான் பேசி பேசியே வீணாக போயிட்டாங்க.